ஏய், என்னடி என்னடி மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்சிருக்கீங்க? கண்ணை திறக்க முடியல. கண்ணுல அவ்வளவு எரிச்சல் எரியுது. எரியட்டும், நல்லா எரியட்டும். நீ பேசும்போது எனக்கு அப்படிதான் எரிஞ்சது. ஏண்டா ஏண்டா அப்படி பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு அலையறீங்க? அசிங்கமா இல்ல? உன்னை பெத்தவ, உன் கூட பிறந்தவ, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தவனு எல்லாருமே பொண்ணுங்க தானடா. அவங்கள பத்தில கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? நீ பண்ண காரியத்தை இவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லி பாரு. அவங்களே உன்னை நினைச்சா காரி துப்புவாங்க. ஹே, ஓவரா பேசுன. ஐயோ, கண்ணை வர திறக்க முடியலையே. அப்ப கூட பேச்சு அடங்குதா பாரு. ஒரு வார்த்தை சாரி கேக்குறானா? அவன் பண்ணது தப்புனே அவனுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. நிம்மதி, இதுக்கு மேலேயும் இங்க நிக்க வேண்டாம். வா கிளம்பலாம். ஹே, நான் எதுக்கடி சாரி கேட்கணும்? நிம்மதி, நீ வாடி போலாம். பென் டிரைவ் நம்ம கையில கிடைச்சிருச்சு. வா. ஓகே ஸ்வேதா. ஐயோ, கண்ணு எரியுது. கண்ணு நல்லா முழிக்க கூட முடியல. பாஸ், இப்படியே போனா கண்ணு தெரியாம போயிருமா பாஸ்? இருடா, எனக்கு மூக்குல வாயில ஐயோ கண்ணுல எனக்கு எல்லா இடத்துலயும் ஏறி ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. பாஸ், பயமா இருக்கு பாஸ். ஆனா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவளுக்குல நான் சும்மாவே விட போறதில்ல. ஐயோ, சும்மா வர சொன்னதுக்கே ஸ்ப்ரே எடுத்து கண்ணுல அடிச்சு இப்ப கண்ணு தெரியாத நிலைமையில இருக்கோம். இதுல சும்மா விட போறதில்லன்னு போய் அவளுகள்ட்ட நின்னா அவ்வளவுதான், நம்மள முடிச்சுட்டுருவாளுக. பாஸ் பாஸ், இவளுக்கு வேணாம் பாஸ். இவளுகளை பார்த்தா கொஞ்சம் டேஞ்சரா தெரியுது. அதுலயும் அந்த கண்ணாடி போட்டவ ரொம்ப ரொம்ப டேஞ்சரா தெரியறா பாஸ். டே, இவளுக்கு ரொம்ப திமிரில் ஆடுறாளுகடா. இவளுக்கு திமிரு அடக்காம விட மாட்டேன். ஐயோ, இந்த ஆளு வேற சொன்னா கேட்க மாட்டானே. டேய் மொட்டை மண்டையா, நீ போய் சாவடா. நானும் ஏன்டா சேர்ந்து சாவணும்? ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. டேய், எந்திரிச்சு வாடா. முதல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் நம்மள சரி பண்ணிட்டு அப்புறமா அந்த கண்ணாடி போட்டவளை வச்சுக்கிறேன். என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனால அவளை சும்மாவே விட மாட்டேன். என்ன பாஸ் பண்ண போறீங்க? ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு அவளை செதைக்க போறேன்டா. ஐயோ, ஸ்வேதா இத்தனை வாட்டி கூப்பிட்டுருக்கான். ரிட்டன் கூப்பிட்டாலும் போனே எடுக்கல. என்ன ஆதி, நீ இப்படி பொறுப்பு இல்லாம பண்றியே? பாவம், இதுக்காக இத்தனை வாட்டி கூப்பிட்டான்னு தெரியல. இப்ப திருப்பி கூப்பிட்டாலும் எடுக்கல. சரி, நிம்மதி போன் நம்பரை அன்பிளாக் பண்ணி அவகிட்டையாவது கால் பண்ண ட்ரை பண்ணுவோம். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். The number you have dialed is currently busy. Please try later. ஐயோ, நிம்மதியும் நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன்ட்டு அவ என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்காளே. இப்ப என்ன பண்றது? இல்லாதி, ஏதோ தப்பா இருக்கு. நீ இங்கே உட்காந்து அவங்களுக்கு போன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றதை விட நீ ஸ்ட்ரைட்டா அவங்க கிட்டே போ. நிம்மதி போகும்போதே ஏதோ ஒண்ணு மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டு தான் இருந்துச்சு. கண்டிப்பா என்னமோ ஒரு ஆபத்தா உங்களுக்கு நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நிம்மதி, சரி, இப்பவே நம்ம கிளம்பி போவோம். அட்ரஸ் எங்க சொன்னா? சேலம்ல மாயாஸ் ஹோட்டல். ஓகே, இப்பவே கிளம்பிடலாம். ஐயோ, மணி 1 மணி ஆக போகுது. என்ன இப்படி பசிக்குது? இப்ப போய் என்ன சாப்பிடுறது? பசி வேற வயித்த கில்லுதே. என்ன சாப்பிடலாம்? எனக்கு காரமா சாப்பிடவும் பிடிக்கல. ஆனா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. டே 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 குட்டி பையா, அம்மாவை ஏன்டா இவ்ளோ கஷ்டப்படுத்துற? என்ன வேணும் உனக்கு? பசிக்குதா? ஏதாவது கேள. இது வேணும் அது வேணும்னு. எனக்கு என்ன சாப்பிடுறதுனே தெரியலடா. ஐயோ, இப்ப வீட்ல மீன் குழம்பு தான் இருக்கு. அதை விட்டா சோறு தான் இருக்கு. எனக்கு அது சாப்பிட பிடிக்கல. ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிடணும் போல இருக்கு. என்ன சாப்பிடுறது? ஐயோ, சத்தம் கேட்டு முழிக்கிறாரோ? இவருக்கு என்ன? அவர் பட்டு நல்ல ஜாலியா தூங்கிட்டு இருக்காரு. இங்க கஷ்டப்படுறது நான் தானே. என்ன சத்தம்? டே குட்டி பையா, உங்க அப்பா கண்ணை முழிச்சிட்டாரு. இரு இரு, உங்க அப்பாட்ட ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி சூப்பரா நம்ம சாப்பிடலாம். ஆனா நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. போவாரா? போவாரு போவாரு. எனக்குனா போக மாட்டாரு, ஆனா உனக்குனா கண்டிப்பா போவாரு. வேதா, என்னங்க? என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? அது அது ஒண்ணும் இல்லைங்க, சும்மாதான் வாக்கிங் போயிட்டு இருக்கேன். இந்த ராத்திரியில வாக்கிங்கா? ஐயோ, ஏ வேதா, இரு லைட்ட போடுறேன்.
என்னாச்சுமா? எதுக்கு இப்படி அர்த்தராத்திரியில நடமாடிக்கிட்டு இருக்க? என்னங்க, எனக்கு தூக்கமே வரலங்க. படுத்தாதானே தூக்கம் வரும், நின்னுட்டு இருந்தா எப்படி தூக்கம் வரும்? என்னங்க நக்கலா? படுத்துதாங்க தூக்கம் வரலன்னு எந்திரிச்சு நிக்கிறேன். சரி, என்னாச்சுன்னு சொல்லு. ஏன் தூக்கம் வரல? ஏதாவது வேணுமா? ஆமாங்க. ஏய், நான் சும்மா தான் கேட்டேன். நைட்டு 1 மணிக்கு உனக்கு என்ன தேவை? எனக்கு என்ன தேவை இருக்க போகுது? எல்லாம் உங்க பையனுக்கு தான். குழந்தைக்கா? என்னவா? என்ன வேணுமா? அவனுக்கு தானே ஸ்வீட் வேணுமா? என்னங்க, உங்க பையன் ரொம்ப ஸ்வீட் பிடிச்ச பையனா இருப்பான் போலங்க. அடிக்கடி ஸ்வீட் சாப்பிடுறான். இப்ப கூட ஸ்வீட் வேணும் ஸ்வீட் வேணும்னு நைட்டு 1 மணிக்கு எவ்வளவு அடம் பாத்தீங்களா? எது குழந்தை நைட்டு 1 மணிக்கு ஸ்வீட் கேக்குறாங்க? ஆமாங்க. இங்க பாரு, உனக்கு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லு, இப்பவே வாங்கி தரேன். எதுக்கு அதுக்கெல்லாம் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? அதுவும் குழந்தைய வச்சு. அட, என்னங்க நம்ப மாட்டீங்க? உண்மையா தாங்க சொல்றேன். எனக்கு இல்ல, உங்க பையனுக்கு தான் ஸ்வீட் கேக்குது. ஏய் ஏய் ஏய், அநியாயத்துக்கு புழுவாதடி. நீ எல்லாம் ஸ்வீட்னு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சாலே அந்த பேப்பரை மடிச்சு முழுங்குற ஆளு. ஸ்வீட்னு அதையே தான் தின்னுட்டு உட்காந்துருப்ப. ஆனா நீ இப்ப புள்ள மேல பழிய போடுற. உனக்கு வேணும்னு கேட்டாலே வாங்கி தர மாட்டேனா? சரிங்க, என்னமோ ஒண்ணு. எனக்கோ உங்க பையனுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு ஸ்வீட் தேவைப்படுது. இப்பவே வாங்கி கொடுங்கங்க. இப்ப வேணா எப்படி வேதா வாங்குறது? மணிய பாத்தியா? நைட்டு 1 மணி. ஆனா இப்ப எனக்கு ஏதாவது வேணுமே. காரமா இருந்தா கூட ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். ஸ்வீட்டை எப்படி வீட்ல செய்யறது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. நல்ல இனிப்பா சாப்பிடணும் போல இருக்கு. ப்ளீஸ்ங்க. என்ன வேணும்னு சொல்லுமா. எங்க இருந்தாலும் நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன வேணும்னு சொல்லாம நான் என்னன்னு போய் வாங்குறது? என்னங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஏய், மணி என்னன்னு பாத்தியா? நைட்டு 1 மணி. இந்த டிசம்பர் மாசம் பனியில ஐஸ்கிரீம் வேணுமா உனக்கு? என்னங்க சீரியஸா இப்ப ஐஸ்கிரீம்னு நினைச்சோனே ரொம்ப சாப்பிடணும் போல இருக்குங்க. ப்ளீஸ்ங்க, ஒரே ஒரு ஐஸ்கிரீம்ங்க. ஏய் வேதா, இதுக்கு இப்படி அடம் பிடிக்கிற? ஐஸ்கிரீம்லாம் தயவு செஞ்சு வேண்டாம். இவ்ளோ பனியில ஐஸ்கிரீம் சாப்பிட்டேனா அவ்வளவுதான். உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அது குழந்தையும் தான் பாதிக்கும். என்னங்க, எனக்கெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஒன்னும் ஆகாதுங்க. நான் எத்தனை வாட்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்கேன் தெரியுமா? ஆனா பாப்பா ஃபார்ம் ஆனதுல இருந்து நான் இப்ப வரைக்கும் ஐஸ்கிரீமே சாப்பிடலங்க. ப்ளீஸ்ங்க, ஒரே ஒரு வாட்டிங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். வேதா, என்னமா நீ குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, சொன்னா புரிஞ்சுக்கோ. உனக்கு வேற என்ன வேணும்னாலும் கேளு, நான் வாங்கி தரேன். ஆனா இந்த கிளைமேட்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா உனக்கு சளி பிடிச்சிக்கும். ஃபீவர்லாம் வந்துச்சுன்னா பாப்பாவும் உள்ள கஷ்டப்படும்ல. அதெல்லாம் என் பையன் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருப்பான். வேதா, ஒரு நிமிஷம் இரு. என்ன பையனே சொல்லிட்டு இருக்க? ஏன் பொண்ணா இருந்தா ஒத்துக்க மாட்டியா? அப்படிலாம் இல்ல, ஆனா எனக்கு பையன் தான் வேணும். பையனோ பொண்ணோ, நீயும் குழந்தையும் ஆரோக்கியமா இருந்தாலே அதுவே எனக்கு போதும். அப்ப நான் பையன்னு சொல்லி கூட ஆசைப்படக்கூடாதா? வேதா, பையனை சொல்லி நீ ஆசைப்படலாம். ஆனா ஒரு வேளை பொண்ணு பிறந்துச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு அது ஏமாற்றம் தானே. ஏதோ ஒரு குழந்தைமா, கடவுள் புண்ணியத்துல ஆரோக்கியமா பிறந்துட்டு அது சந்தோஷம் தானே. சரி, அதெல்லாம் விடுங்க. எனக்கு இப்ப ஐஸ்கிரீம் வேணும். எனக்கு வாங்கி கொடுங்க ப்ளீஸ்ங்க. ஐயோ, என்ன வேதா இப்படி புரிஞ்சுக்காம அடம் பிடிக்கிற? சரி, அப்பனா ஒரு கண்டிஷன். நான் ஐஸ்கிரீம் உனக்கு வாங்கி தரேன். நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே சுடுதண்ணி குடிச்சிட்டு கஷாயம் குடிக்கணும். ஓகேவா? அதுக்கு ஓகேனா நான் உனக்கு வாங்கி தரேன். ஓகேங்க, நீங்க ஐஸ்கிரீமை மட்டும் வாங்கி கொடுங்க. நான் சாப்பிட்ட உடனே கஷாயம் குடிச்சுக்கிறேன். ஓகேவா? சரி, நீ உட்காரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். உட்காரல மாட்டேன், நானும் வருவேன். நீயும் வரியா? ஏய், அடிச்சு சாத்தனேன்னு வச்சுக்கோ. என்ன விட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்க? என்னங்க ப்ளீஸ்ங்க. எனக்கும் இந்த மாதிரி நைட்டு 1 மணிக்கெல்லாம் ரோட்ல நின்று ஓரமா உங்க கூட சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குங்க. ஐயோ வேதா, ஏமா இப்படி புரிஞ்சுக்காம அடம் பிடிக்கிற? நீ என்ன குழந்தையா? நீ ஆசைப்படுறதெல்லாம் சரிதான். அது நீ சாதாரணமா இருக்கும்போது சொன்னீனா சரி. இப்ப நீ மாசமா இருக்க. இன்னும் 3-4 மாசத்துல நம்மளுக்கு குழந்தைய பிறந்துரும். இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடுறதே தப்பு. சரி, ஏதோ கஷாயம் குடிக்கிறேன்னு நீ சொன்னதுனால நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா நீயும் அங்க வந்து சாப்பிடுறேன்னு சொல்ற, அதை என்னால கண்டிப்பா ஒத்துக்க முடியாது. என்னங்க, நான் கஷாயம் குடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன்ல, அப்ப நீங்க எதுக்கும் ஒத்துக்கணுங்க. என்னையாவது வெளியில கூட்டிட்டு போங்க. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குங்க வீட்டுக்குள்ளே இருந்து. இவையே சொல்றதே கேட்க மாட்டேங்கிறா. என்னங்க ப்ளீஸுங்க, இந்த ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இப்ப என்ன, நீ ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அதானே? அதேதான், ப்ளீஸுங்க. ஐயோ சரி வா. இங்க பாரு, அடுத்த கண்டிஷன். வண்டியில தான் போகணும்னு ஏதாவது சொன்ன மொபைலே உன் அவ்வளவுதான். கார்ல தான் போறோம், புரிஞ்சுதா? கார்லயா? ஹேய், இல்ல, நீங்க கூட்டிட்டு போறதே பெருசு. பரவாயில்ல, கார்லயே போலாம். கார்ல போகணும்னா
வெளியெல்லாம் இறங்கி வரக்கூடாது. உள்ளே தான் உட்காந்துருக்கணும். நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வரும். இந்த மாசம் பெய்யற பனியில எதிர்த்தாப்புல வர ஆளை கூட கண்ணுக்கு தெரியல. அந்த அளவுக்கு பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ என்னடானா நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட போனோம்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க. நீ கேட்ட ஒரு காரணத்துக்காக தான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஒழுங்கு மரியாதையா காருக்குள்ளேயே உட்காந்துருக்கிற. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. அப்பா, எனக்குன்னு வந்து சேர்றீங்கம்மா. வாங்க. பொறுமையா கதவை சாத்திட்டு வா. அம்மாலாம் சின்னதா பள்ளி நகர்ற சத்தம் கேட்டா கூட எந்திரிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போறது தெரிஞ்சது கண்டிப்பா போக விட மாட்டாங்க. இல்லங்க, நான் பொறுமையா சாத்திட்டு வரேன். ம். அம்மா இங்கதான் தூங்கிட்டு இருப்பாங்க. அம்மா கிட்ட சொல்லிட்டு போலாமா? இல்ல அப்படியே போயிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாமா? தேடுவாங்களோ? என்ன கதவு திறக்கிற சத்தம் மாதிரி கேட்டுச்சு? ஏயா சின்ன தங்கம்? அம்மா. என்னையா நைட்டு 1 மணிக்கு இங்கே கிளம்பி இருக்கிற? ஆமா, நீங்க எப்படி வெளியே வந்தீங்க? இல்லையா, ஏதோ கதவு திறக்கிற சத்தம் மாதிரி கேட்டுச்சு, அதாயா வந்தேன். அம்மா, அவ்வளோ பவர்ஃபுல்லான காதா உங்களுக்கு? கதவை லைட்டா திறந்ததுக்கே இப்படி எந்திரிச்சு வரீங்க ரூம்ல இருந்து? அதெல்லாம் அப்படிதாயா, சின்னதா ஏதாவது சத்தம் கேட்டா கூட முழிப்பு வந்துரும். சரி சொல்லியா, நீ எங்க கிளம்பி இருக்கிற? அது ஒண்ணும் இல்லம்மா, ஒரு முக்கியமான வேலையா சேலம் வரைக்கும் போறேன். என்னையா நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சு சேலம் போறேன்னு சொல்ற? நீ நைட்டு சாப்பாடு சாப்பிடும் போது கூட ஒன்னும் சொல்லலையே. ஆமாமா, அப்ப எனக்கு போறேனே தெரியாது. இப்பதான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டான். ஏயா நீ இப்படி எல்லாம் எங்கேயுமே போனது இல்லையே, என்னையா புதுசா போறேன்ட்டு நிக்கிற? மா, ஃப்ரெண்டு கூப்பிட்டான், என்னால மறுக்க முடியல. அவனும் நானும் சேர்ந்து தான் போறோம். நான் போயிட்டு வந்துடுறேம்மா. நாளைக்கு மதியத்துக்குள்ள வந்துருவேன். என்னையா வேலை அப்படி? அது அவன் ஏதோ பாஸ்போர்ட்டுக்குலாம் அப்ளை பண்ணியிருந்தானா. நான் தான் முன்னாடியே அதெல்லாம் வாங்கிட்டேன்ல. அவனுக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்கு போல. அதான் இது எப்படி பண்றதுன்னு தெரியல. நீ கொஞ்சம் வரியான்னு கேட்டான். அதான் சரி போலான்ட்டு கிளம்பிட்டமா. சின்ன தங்கம் பாத்து போயா. கார்ல தானே போற? இல்லம்மா, வண்டியில போறேன். ஐயா என்னையா சொல்ற? கார்ல போயா. வண்டியெல்லாம் எடுத்துட்டு இந்த நைட்டு 1 மணிக்கு என்ன பனி பெய்யுது, இதுல எல்லாம் போனீங்கன்னா ஜன்னி வந்துருயா. வேண்டாயா, கார் எடுத்துட்டு போயா. கார்லாம் வேண்டாமா, நான் நான் வண்டியிலே போய்க்கிறேன். அவனும் வரால. அதுவும் இல்லாம நீங்க பெத்த பையமா நானு. நல்லா ஸ்ட்ராங் பாடி, எனக்குலாம் ஒண்ணு ஆகாது. சரிம்மா, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். ஏரியா, நான் உனக்கு விபூதி வச்சு விடுறேன். மாமா. ஏயா பேய் நடமாட்டம் இருக்கிற நேரத்துல கிளம்புற, ஏதாவது காத்து கருப்பு அண்டிருயா. இரு வரேன். எது பேயா? இன்னுமாடா அதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க? ஐயோ. டேய், நீ என்னடா நைட்டு 1 மணிக்கு ஹால்ல வந்து நின்னுட்டு இருக்க? நீங்களும் தான் நைட்டு 1 மணிக்கு இங்க வந்து நிக்கிறீங்க. டேய், ஆமா, எங்க கிளம்பி இருக்கிறாப்ல இருக்கு. எங்கடா கிளம்புற? அது என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான், அதான் சேலம் வரைக்கும் போயிட்டு வரலான்னு கிளம்பியிருக்கேன். என்னது, இந்த ராத்திரியில சேலம் கிளம்புறியா? ஆமா. ஏன்? இருங்க இருங்க இருங்க, என்ன கேக்குறீங்க? நீங்களும் தான் எங்கேயோ கிளம்பி இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எங்க போறீங்க? அதுவும் இந்த ராத்திரி 1 மணிக்கு? அது வாக்கிங் போலான்னு கிளம்புறோம். ஹோ, பேய் வாக்கிங் போற டைம்ல நீங்க போய் கம்பெனி கொடுக்க போறீங்களா? டேய், என்னடா சொல்ற? பேய் வாக்கிங் போற டைமா? பின்ன நைட்டு 1 மணிக்கு பேய் வாக்கிங் போகாம உங்க பாட்டியா வாக்கிங் போயிட்டு இருக்காங்க? உங்க பாட்டி கூட பேய் தானே? சும்மா ரெடி, நானே அவன்கிட்ட எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம இருக்கேன், நீ வேற. ஐயா பெரிய தங்கம், வேதா என்னமாச்சு? போச்சு. ஏரியா இரு ஒரு நிமிஷம். என் பிள்ளை பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். நீலி சூளி காத்து கருப்பு எதுவும் அண்டக்கூடாது. பெரிய தங்கம், வேதா. அம்மா. என்னையா நீங்க 2 பேரும் இந்த ராத்திரியில எங்க கிளம்புறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, வேதாக்கு தூக்கம் வரலன்னு சொன்னா, அதான் சும்மா வாசல்ல நடக்கலாமேன்னு கூட்டிட்டு போறேம்மா. ஐயா பனி கொட்டுன்னு கொட்டுது, இந்த நேரத்துல வாசல்ல நடக்க போறீங்களா? மாசமா இருக்கும் போது தூக்கம் வராததெல்லாம் சகஜம் தாயா. ரூம்லயே ஏதாவது புக்கு படிக்க சொல்லு, அப்படி இல்லைன்னா டிவி பார்க்க சொல்லு. இந்த நேரத்துல அதுவும் இந்த பனியில வேண்டாயா. புள்ளிக்கு உடம்புக்கு ஒத்துக்காதியா. வேதாக்கு சளி பிடிச்சு வேதாக்கு ஃபீவர் எதுவும் வந்துருச்சுன்னா புள்ளிக்கும் பாதிக்கும்யா. அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. எனக்கு பனிலலாம் எந்த பிரச்சனையும் வராது. மழையில நனைஞ்சா கூட எனக்கு எதுவும் ஆகாது. இல்ல கண்ணு, எல்லா நேரமும் ஒண்ணு போல இருக்காதுல்ல. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எதுக்கு தேவையில்லாத வேலை? அதுவும் புள்ளத்தாச்சியா இருக்க. சாதாரணமா இருந்தா கூட பரவாயில்ல, புள்ளைக்கு பாதிப்பாயிரும்ல, அதுக்குதான் சொல்றேன். போ கண்ணு, உள்ள போ. அதான் சொல்றேன்ல அத்தை, எனக்கு ஒரு பாதிப்பும் ஆகாது. நீங்க சொல்றீங்க சும்மா வெளியே நடக்கிறதுக்கே. நாங்க ஒண்ணும் வெளியே நடக்கிறதுக்கெல்லாம் போல. ஏய்,
என்ன கண்ணு வெளியே நடக்க போலையா? அப்புறம் எனக்கு இப்பவே ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு. அதுக்காக வெளியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போலான்னு தான் கிளம்பி இருக்கோம். அடியாத்தே, அம்மா இல்லம்மா அது ஐஸ்கிரீம் சாப்பிட போறீங்களா? அதுவும் இந்த பனில? எம்மாடியோ கண்ணு, வேண்டாம் கண்ணு. எம்பிட்டு பனி பெய்யுது, இதுல போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன்னு சொல்றியே கண்ணு. ஐயோ வேணாம் கண்ணு. எதுக்கு இவ்ளோ பயப்படுறீங்க? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு எதுவும் ஆகாது. பனிலையோ மழையிலையோ இதுக்கு முன்னாடி நான் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டிருக்கேன். எனக்கு சளியும் பிடிக்காது, ஃபீவரும் வராது. நீங்க ஒன்னும் ரொம்ப பயந்துக்க வேண்டாம். இல்ல கண்ணு, இந்த நேரத்துல எதுக்கு போய்? இப்ப என்ன, உனக்கு ஸ்வீட்டா ஏதாவது சாப்பிடணுமா? நானே செஞ்சு தரேன் கண்ணு. கேசரி செஞ்சு தட்டா, இல்ல அல்வா ஏதாவது பண்ணி தட்டா? கேசரி அல்வாவா? அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம். நான் வெளியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட தான் போறேன். பெரிய தங்கம், நீ அது கொஞ்சம் சொல்லு தங்கம். வேண்டாயா, புள்ளதாச்சி புள்ள ஏதாவது காத்து கருப்பா அண்டிரும். அது மட்டும் இல்லாம சளி ஃபீவர்னு ஏதாவது வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம்யா. மா நான் சொன்ன அவ எங்கம்மா கேக்குறா? அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கா. எனக்கும் வேற வழி தெரியலமா. வேதா வேண்டாமா, சொல்றத கேளுமா. என்ன சும்மா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருக்கீங்க? எனக்கு வேணும், எனக்கு இப்ப சாப்பிடணும் போல இருக்கு. நான் போய் சாப்பிடுறேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம என்னோட இதுல தலையிடுறீங்க? ஏன் குழந்தைய பாத்துக்க எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் அதுல தேவையில்லாம தலையிட வேண்டாம். வேதா என்ன பேசுற நீ? நீங்க சும்மா இருங்க. எப்ப பாரு உங்க அம்மா உங்க தம்பிக்கே சப்போர்ட் பண்றீங்க. இதுக்கு தான் சொன்னேன் தனி கொடுத்துட்டு போலான்னு. கொஞ்சம் கூட எந்த ஒரு விஷயத்திலயுமே பிரைவசி கிடையாது. எல்லாத்துலயுமே மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கே ஒரு மாதிரி இருக்குங்க. நான் ஆசைப்படுறது கூட செய்யக்கூடாதா? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவே நம்ம தனி கொடுத்துட்டு போயிருந்தோம்னா நம்ம நினைச்சதை நம்ம நினைச்ச மாதிரி பண்ணி இருந்திருக்கலாம். யாருமே நம்மள கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனா இங்க நடந்தா கேள்வி கேக்குறாங்க, உட்கார்ந்தா கேள்வி கேக்குறாங்க, சாப்பிட்டா கேள்வி கேக்குறாங்க. அப்பப்பப்பா. ஏய் போதும் நிப்பாட்டு. இப்ப என்ன, உனக்கு ஐஸ்கிரீம் தானே வேணும்? வா. ஏயா மா இதுல நீங்க தலையிடாதீங்க. அதான் சொல்லிட்டால, அவ புள்ளைய பாத்துக்க அவளுக்கு தெரியும்னு. நாளைக்கு என் புள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் இவதானே அதுக்கு பதில் சொல்லணும். இவ பேசுறதெல்லாம் கேட்க முடியாதுமா. இவளுக்கு என்ன தேவையோ அது வாங்கி கொடுக்குறேன். நீங்க உள்ள போய் தூங்குங்க, நான் வந்து கதவை சாத்திக்கிறேன். ஹே வேதா வா. ஐயோ, நான் சொல்றத கேட்காம இந்த வேதா பொண்ணு அது இஷ்டத்துக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன்ட்டு கிளம்புதே. என்ன நடக்க போகுதோ தெரியல. சின்ன தங்கம் என்னையா பண்றது? மா விடுங்கம்மா, அவங்கள பத்தி தான் தெரியும்ல. அவங்க நினைச்சதை நடக்காம விட மாட்டாங்க. அவங்க போயிட்டு வரட்டும், அப்புறம் என்ன பண்றது. நீங்க எப்போதும் போல என்ன பண்ணுவீங்க, சாமி கிட்ட வேண்டுவீங்க, குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு வேண்டிக்கோங்க. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குதியா. அவங்க பேசுனத கூட பெருசா எடுத்துக்காம அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, உங்களுக்காகவே குழந்தை நல்லா இருக்குமா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரிம்மா நான் கிளம்புறேன், எனக்கும் டைம் ஆகுது. சரியா, பார்த்து பத்திரம். சரிம்மா. கடவுளே, பிள்ளைங்க எல்லாருமே வெளியே போயிருக்காங்க. நல்லபடியா எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு வரணும். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீதான் அவங்க கூட இருந்தே காப்பாத்தணும். ஆஹா, என்ன ஒரு நல்ல அம்மா, என்ன ஒரு நல்ல மாமியார்ல. வேதா பேசின பேச்சுக்கு இந்நேரத்துக்கு நான் மட்டும் அவளுக்கு மாமியாரா இருந்திருக்கணும். பல்ல கழட்டி கையில கொடுத்திருப்பேன். இவங்களாங்காட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படித்தானுங்களோ. அப்புறம் ஆதியும் நிம்மதியை பார்க்க கிளம்பியாச்சு. ஆனாலும் அந்த ரவுடி நிம்மதியை சும்மா விடுறதா இல்ல போலயே. ஏதோ ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம். அப்புறம் மக்களே, வேதாக்கு திடீர்னு நைட்டு 1 மணிக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை வந்திருக்கு. அது மாசமான பொண்ணுங்களுக்கு எல்லாம் வர்ற ஆசைதான், எனக்கு கூட வந்திருக்கு. இருந்தாலும் இந்த பனியில ஐஸ்கிரீம் ரொம்ப ஓவர் தான். சரி, நம்ம வீடியோவை நிறைய லேடிஸ் பாக்குறீங்கன்னு தெரியுது. அதுல நீங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது உங்களுக்கு இருந்த கிரேவிங்ஸ் என்னன்றத சொல்லுங்க. எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ரொம்ப கிரேவிங்ஸா இருந்துச்சு. நிறைய சோன் பப்படி தான் சாப்பிட்டேன். இருந்தாலும் இதெல்லாம் ஒரு சூப்பரான மெமரிஸ் தான்ல. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்ல இன்னைக்கு என்ன சாப்பாடு தெரியுமா? ஒன்னும் இல்லைங்க, நேத்து வச்ச மீன் குழம்பு தான். மீன் குழம்பு நேத்தை விட இன்னைக்கு தான் டேஸ்டா இருக்கும்ல, அதான் இன்னைக்கு மீன் குழம்பும் ரசமும் மீன் வறுவலும். நீங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க, என்ன சமைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.